ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற சமையல் பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை குக்கரில் வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு இப்போ தாளிக்கணும். சோம்பு சீரகம் மட்டும் போட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி தாளித்து வச்சிடணும். தாளித்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் பாசிப்பயிறு. அதோட என்ன போட்டிருந்தேன்னா, நான் பாசிப்பயிரோட பூண்டு 5 பல் பூண்டும் 5 பல் வெங்காயமும் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ நான் அதை தான் சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை பேனில் மாற்றிட்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க விடுவேன். அது நல்லா கொதித்து அந்த மிளகா வாசனைலாம் நல்லா கொதித்தா போதும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். அது எப்படின்னா, ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை என்னென்னா இதோடய சேர்த்து ஊற்றிடலாம். கீழே ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் தக்காளி போட்டு அந்த இதில் தக்காளி போட்டு வேக வைக்கல நான் குக்கரில். ஸோ அதனால் நான் இப்போ தக்காளி தனியாக ஒரு பேனில் போட்டு மசிச்சு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வதக்கிட்டு உங்களுக்கு நான் இதில் போட்டுருவேன். போட்டு கலந்து விட்டாச்சு. ரொம்ப தண்ணியாக வேணும், இன்னும் நீங்கள் தண்ணி குழம்பா சேர்க்கணுன்னா ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக இப்போ குழம்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா, நான் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். அதனால தான் நான் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது தனி மிளகாத்தூள், சரிங்களா? இப்போ அது நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு நார்மலாக வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சு நல்லா வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.